எதிர்க்கட்சி தலைவர் பேசிய தகுதியான வாதங்களை கூட அவை குறிப்பில் இருந்து நீக்கி இருப்பது பொருத்தமானது அல்ல. இந்தியாவின் கெட்ட நேரம் என்று சொல்லுவார்களே, அந்த நேரத்தில் இத்தகைய கருத்தோட்டம் கொண்டவர் ஸ்பீக்கராக வந்திருக்கிறார். கோல்வால்கரின் பாடத்தை நினைவில் கொண்டு அவர் எதிர்க்கட்சிகளின் கடமையை நிறைவேற்ற அனுமதிக்கவில்லை. ஒரு வரி சொல்லி முடிக்க கூட விடவில்லை என்றால் என்ன ஜனநாயகம்? எதிர்க்கட்சியின் கருத்தையே கேட்காமலேயே பில் சட்டமாகிறது என்றால் எவ்வளவு அவமானகரமான செயல்! கேலி கூத்தல்லவா? வணக்கம். ஸ்பீக்கர் மீதான நம்பிக்கையில்லா தீர்மானத்தை நான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வரவேற்கிறேன். இந்த தீர்மானம் மிகுந்த வெறுப்பிலிருந்து கொண்டு வரப்பட்டதல்ல. கடந்த கால அனுபவங்கள் கொடுத்த நிர்பந்தத்தின் காரணமாக இந்த தீர்மானம் முன்மொழியப்படுகிறது. ஸ்பீக்கர் மீது தனிப்பட்ட விரோதங்கள் ஏதும் இல்லை, கோபதாபங்கள் இல்லை. ஆனால் அவருடைய நடவடிக்கைகள் எதிர்க்கட்சிகள் நிறைவேற்ற வேண்டிய கடமைக்கு இசைவாக இல்லை. தேர்தல் தீர்ப்பு என்பது ஆளுங்கட்சிக்கு மட்டும் வாக்களிக்கப்படவில்லை. ஆளுங்கட்சியினுடைய தவறான நடவடிக்கைகளை சுட்டி காட்டுவதற்காக எதிர்க்கட்சிகளுக்கும் வாக்களித்திருக்கிறார்கள். ஆனால் ஸ்பீக்கர் ஆளுங்கட்சியினுடைய முறைகேடுகளை, ஜனநாயக விரோத, மக்கள் விரோத, அரசியல் சாசன விரோத நடவடிக்கைகளை அம்பலப்படுத்துகிற கடமையை செய்ய விடவில்லை என்று நான் குற்றம் சாட்டுகிறேன். எதிர்க்கட்சிகளின் இயல்பான கடமையை செய்ய ஏன் எதிராக இருக்கிறார்? அதற்கு காரணம் அவர் கற்ற இடம் அத்தகையது. ஸ்பீக்கர் என்ற இருக்கையில் அமருகிற போது அவர்கள் கற்ற பாடத்தை கைவிட்டு விட வேண்டும், தங்களுடைய அரசியல் நிலைகளை விட்டுவிட வேண்டும். ஆனால் அவர் கற்று வந்த இடம் ஜனநாயகம் நல்லதல்ல என்று பாடம் சொல்லிக் கொடுத்த அமைப்பில் இருந்து அவர் வந்தவர். ஜனநாயகத்தை எதிர்க்க கற்றுக்கொண்டு வந்தவர். அவர் இந்தியாவின் கெட்ட நேரம் என்று சொல்லுவார்களே, அந்த நேரத்தில் இத்தகைய கருத்தோட்டம் கொண்டவர் ஸ்பீக்கராக வந்திருக்கிறார். ஸ்பீக்கராக வந்து அமர்ந்ததற்கு பின்னரும் ஜனநாயகம் இந்தியாவுக்கு உரியதல்ல, வெளிநாட்டு சரக்கு, எனவே அவற்றை ஏற்க கூடாது என்றுதான் கோல்வால்கர் பாடம் சொல்லி கொடுத்தார். அந்த கோல்வால்கரின் பாடத்தை நினைவில் கொண்டு அவர் எதிர்க்கட்சிகளின் கடமையை நிறைவேற்ற அனுமதிக்கவில்லை. எனவே இந்த தீர்மானத்தை கொண்டு வர வேண்டியிருக்கிறது. அதேபோல் எதிர்க்கட்சி தலைவர், இந்த தீர்மானத்தில் எதிர்க்கட்சி தலைவர் தான் குறிப்பிட்டு தாக்கப்படுகிறார். அதுவா தீர்மானம்? எதிர்க்கட்சி தலைவர் பேசிய தகுதியான வாதங்களை கூட அவை குறிப்பில் இருந்து நீக்கி இருப்பது பொருத்தமானது அல்ல. நீக்க கூடாத, நீக்க முடியாத கருத்துக்களை கூட ஸ்பீக்கர் தன் அதிகாரத்தை பயன்படுத்தி அவை குறிப்பில் இருந்து நீக்கி இருக்கிறார் என்றால் இந்த தீர்மானத்தை முன்மொழிவதற்கு 100% காரணம் அதுவே இருக்கலாம், அதுவே தகுதியாகவும் இருக்கும். அதேபோல் நேரம் ஒதுக்குவதில் எங்கள் அனுபவத்தை குறிப்பிடுகிறேன். நான் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் பேசுகிறேன். இந்த அவையில் 1952 இடைவிடாது பங்களிப்பை செலுத்தி மகத்தான பாத்திரத்தை வகித்தது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி. அந்த கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து பேசுவதற்கு, பேச்சை முடிப்பதற்கு கூட விட மாட்டார்கள். ஒரு வரி சொல்லி முடிக்க கூட விடவில்லை என்றால் என்ன ஜனநாயகம்? ஆளுகிற கட்சிக்காரர்கள் ஜனநாயகத்தை உதட்டளவில் சொல்லுகிறார்கள், உள்ளத்தில் அவர்கள் ஜனநாயக விரோதிகள். இது நான் குறித்து சொல்லுவது அனுபவங்கள் இருந்து கிடைத்த பாடம். அதற்கு ஏராளமான விவரங்கள் இருக்கின்றன. அந்த விவரங்களுக்குள்ளே நான்
போவதற்கு நேரம் இல்லை. அதேபோல் ஆளுகிற தரப்பு தன்னுடைய கடமைகளை நிறைவேற்றவில்லை. நிறைவேற்றாமல் தான் பல நடவடிக்கைகள் நடந்திருக்கின்றன. அதில் குறிப்பான ஒன்று, பல பில், பல மசோதாக்கள் அவையில் எதிர்க்கட்சிகளுக்கு வாய்ப்பளிக்காமலேயே, எதிர்க்கட்சிகளை பேச அனுமதிக்கலாமேயே நிறைவேறிவிட்டது. அனுமதித்திருக்க வேண்டுமா இல்லையா? எதிர்க்கட்சிகள் தங்கள் கருத்தை வெளிப்பட வாய்ப்பே இல்லாமல் ஒரு பில் சட்டமாகலாமா? எதிர்க்கட்சியின் கருத்தையே கேட்காமலேயே பில் சட்டமாகிறது என்றால் எவ்வளவு அவமானகரமான செயல், கேலி கூத்தல்லவா? எனவே இவற்றை செய்த நடவடிக்கையும் இந்த தீர்மானத்தை முன்மொழிய முழு காரணங்களில் ஒன்றாக அமைந்திருக்கின்றன. நிறைவாக ஒன்றை சொல்லி நான் முடித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஜனநாயகத்தை திரும்பவும் குறிப்பிட விரும்புகிறேன். இந்த அவையில் நம்முடைய இந்த தீர்மானத்தின் மீது பேசுகிற போதும் ஸ்பீக்கர் இவற்றை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஜனநாயகத்தை ஸ்பீக்கர் ஏற்றுக்கொள்கிறாரா இல்லையா? ஜனநாயகத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டாம் என்று சொன்ன கோல்வால்கர் கருத்திலேயே இருக்கிறாரா? அதை கைவிட்டாரா என்பதை நடைமுறை அனுபவத்தில் வெளிப்படுத்த வேண்டும் என்று கேட்டு முடித்துக் கொள்கிறேன்.